வணக்கம் நண்பர்களே. இந்த கிளர்ச்சி வணக்கம் பதிவு சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இப்போது 80 சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைபர் மக்கள் பார்க்குறவங்க அனைவருக்கும், நாட்டு மக்கள் அனைவருக்கும். இதில் இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் என்ன அது ரீச் ஆகணுங்கிறதுக்காக சொல்கிற விஷயங்களுக்கு அந்த கோஆர்டினேட்டர் மாதிரி ஆட்கள்லாம் போடுறதுக்கு அண்ணாமலை தயாராகிட்டுருக்காரு அப்படிங்கிறது. இப்போ அவர் நம்ம நாட்டு இனிய 80 சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கலாம். தங்கள் இன்னுயிரி தியாகம் செய்து நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த எண்ணற்ற சுதந்திர போராட்ட தியாகம், வீரம் மற்றும் அர்ப்பணின் அடையாளமாக விளங்குவோம். நம் தேசிய கொடியை கையிலேந்தி பெருமிதத்துடன் நமது சுதந்திரத்தை கொண்டாடுவதில் மகிழ்ச்சி. நன்னாளில் நம் தேசத்தின் ஒற்றுமையும் இறையாண்மையும் பாதுகாத்து வளர்ச்சியடைந்த வலிமையான பாரதத்தை உருவாக்க அனைவரும் உறுதியேற்போம். பாரதி புகழ் உலகெங்கும் உயரட்டம்ன்ற இந்த வளர்ச்சியடைந்த பாரதத்துக்கு தான் மோடியும் பார்த்துருக்கார். டெவலப்டு இந்தியா வேணும். அவன் டெவலப்பிங் இந்தியாவை வச்சுக்கணும் தான் கர்மாம்பூச்சி கட்சி அதெல்லாம் விட்டுருக்கான். அதேமாரி இப்போ சுதந்திர தின வழியில் இன்றைக்கி மோடி பேசியிருக்காரு. நல்லா பார்த்துருவோம். பல விதமாக ஃபார்மசி முதற்கொண்டு இப்போ டெவலப் ஆகி ஒன்று கொண்டது இல்லாமல் இப்போ அந்த தளவாடங்கள், இராணுவ தளவாடங்கள்லாம் இறக்குமதி இல்லாமல் ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம தென்னேறி போக. அதனால தான் அந்த சம்மந்தமான கண்ட்ரியெல்லாம் நம்மக்கிட்ட எப்படியாவது மோடி இல்லாமல் இருந்தால் தான் சரியாகும் அப்படின்னு பலவித இடைஞ்சல் கொடுக்குறான். இல்லை வேறு கட்சி இப்போ காங்கிரஸ் எப்படி இருக்கும் தெரியும். சைனாலாம் அந்த நேரு இருக்கும்போது அந்த சியாச்சின் மலைத்தோரெலாம் கொடுத்தது நிறையா. இப்போ மோடி வந்த பிறகு காஷ்மீர் ஒரே இதாச்சு. இல்லாட்டி 2 சட்டமில் இருந்தது வச்சுருந்தாங்க காங்கிரஸ்காரன். இப்போ 2 கம்யூனிஸ்ட் வேண்டான்றனால தான் இந்த பர்மனெண்ட் மெம்பர் தரேன்னாங்க யூஎன்ஓவில். அதை கூடி நேரு வேண்டான்னாரு. எப்படி பாருங்கள், சொல்லக்கூடாது. மந்திரியாக இருந்தவர் தான் பிரதம மந்திரியாக. சைனாக்காரன் இப்போ நமக்கு அதே எலிஜிபிள் இருந்துமே அவன் நம்மக்கிட்ட 2 சைனாவும் இது அமெரிக்காவும் சொல்லியிருக்கான், ரஷ்யாவும் வரட்டோம்னா இன்னொரு கம்யூனிஸ்ட் வர வேண்டாம். இப்போ 2 கம்யூனிஸ்ட் யூனியனுக்கு இருக்கான். இப்போ நமக்கு எலிஜிபிள் இருந்தாலும் கிடைக்கிறதுக்கு தடை அதே சைனா. எந்த சைனா கூடன்னு சொன்னாரோ நேரு, நம்மளை கொண்டலான்னு சொன்னான் அன்றைக்கே. அதான் நம்ம விதி. இப்படி இருக்குது இந்த காங்கிரஸோட லட்சணம். அப்புறம் இன்றைக்கி திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர் சங்கத்தின் 33 ஆண்டு மகாசபை கூட்டம்னு சொல்லி அதில் பண்ணியிருக்காரு இன்றைக்கி அண்ணாமலை. பல ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றி ரிக் உரிமையாளர் மற்றும் தொழில்துறை அனைவருக்கும் மனமாக பாராட்டுன்ட்டு இருக்கு. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஜக கல்லேறியது இருக்கட்டும். இப்போ இந்த நயினார் விஜய் மதரை பற்றி இதெல்லாம் தேவையில்லை. அது நீ தோத்துட்ட, ஏடிபிடி தோற்றுறாள், நீங்கள் தனிப்பட்டு வர போகிறதில்லை. அதுக்கும் அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்தின் அரசியல் களத்தில் அநாகரிக பேச்சுக்கள் தொடர்ந்து அரங்கேறுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. யாராக இருந்தாலும் திமுக திரு உதயநிதி ஸ்டாலினை தொடர்ந்து தற்போது தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் வேண்டாம் பிஜேபி எதிர்ப்பண்ணார்ல நாகேந்திரன் அவர்களும் அரசியல் நகரத்தின் எல்லைகளை மீறி தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களின் தாய் குறித்து கூறி மிகவும் துரதிருஷ்டமானது. அதாவது இவர் எங்கே அப்பா காணுன்னு கேட்டார்ல சட்டசபையில், அதுதான் நினைக்கிறேன் தெரிஞ்சோம். அப்போ நீங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறதில்ல, அங்கே போய் அம்மாட்ட கேளுங்கன்ற மாதிரிலாம் விதண்டாவாதமாலாம் பேசுகிறது ஏதோ அந்த மாதிரி கோட் பண்ணதாக கேள்வி டீட்டில். அப்போ அரசியல் இருப்பவர்கள் தங்கள் வார்த்தைகளும் செயல்களும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கொள்கையில் விமர்சிக்கலாம், ஆட்சியர் செயல்பாடுகளே கேள்வி கேட்கலாம். ஆனால் ஒருவரின் குடும்பத்தினரை, குறிப்பாக அவர்களின் தாயாரை இழிவுபடுத்தி பேசுவது எந்த விதத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது இந்த சுதந்திர நாளில் போய் அவர் நீ தான் முதல் கோடி ஏற்றுறாரு. அப்போ இந்த வகையில் தரக்குறையான கருத்துக்கள் 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே காலாவதியாக போன அரசியல்ன்ட்டார். அதை பாஜக கிடைக்கிறான். என்னத்தை தின்ன பித்தந்தெளியின் அது இன்னும் வரப்போகிற ஏடிஎம் வரலைன்னா மற்ற கட்சியில் அவ்வளோதான் முடிஞ்சுது. இனிமேல் ஒன்றே தான், விஜய் இருந்தால் அண்ணாமலை அகேன்ஸ்ட் அவ்வளோதான். அதான் அந்த மாதிரி தான் வரப்போகுது காலம். பாரு, தமிழக இளைஞர்களுக்கும் வளரும் நமது குழந்தைகளுக்கும் கற்றுக்கொள்ள வேண்டியது இத்தகைய 3வது அரசியல் அல்ல. இது தேவையில்லை. ஏற்கனவே கால அறிவானம் போனோம் பண்ணிகிட்ருக்கிறான் திமுகவில். அதை என்னமோ நயினார் பிடிச்சிட்டு தொங்கிட்டு பேசிகிட்டு இருந்தா அது கண்டனம் தெரிஞ்சிருக்கு. அது வளர்ச்சிக்கானது அந்த நாகரீகமான பேச்சுக்கள் தான் வேணும். இப்போ ஜென்சியெல்லாம் மாறிட்டோம். இப்போ விஜயே நாளைக்கு சரி இல்லை ஊழல் இல்லை வேறு ஏதோ அமைச்சர் பண்ணிட்டான்னு அது பிரபகண்டா பண்ணால் அதுவும் மாறத்தான் போகுது. இந்த 60 ஆண்டுகள்லாம் நீ பிரேக் ஆயாச்சு, தப்பு பண்ண மாறத்தான் போகுது. அவங்க கட்சியிலானா சொல்லிக்கலாம் 25 இப்படித்தான் நிரந்தர முதலும் சொல்லிட்டு இருந்தாங்க இருக்கும் வரைன்னு ஜெயலலிதாவை. அவங்க போனாங்க, இப்போ எங்கே இருக்க கட்சிக்கு பாருங்க. அதனால் மக்கள் தான் எஜமானல். அது தெரிஞ்சு மக்கள் பண்ணால் தான் இருக்க முடியும், இல்லைன்னா அவ்வளோதான். அது இனிமேலாம் ஜென்சியெல்லாம் பயங்கர தெரியலாம். அடுத்து பார்ப்போம். நன்றி.